ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின் என்ற ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் சீரியஸோட 3வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். சும்மா நொய்யின்னு இதையே சொல்றானேன்னு தாங்கள் கோச்சிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்லையும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியலங்க, எனக்கு கடந்த 2 எபிசோடா ஒரே வருத்தம். என்னடா பேரலல் வேர்ல்டு ஸ்டோரின்னு சொல்லி தானே கதைய ஆரம்பிச்சோம், உங்கள்கிட்டயும் அதானே சொன்னேன், இன்னமும் அதை காட்டாம இருக்கானுங்களேன்னு. ஆனா இந்த எபிசோட்ல அந்த வருத்தத்தை தட்டி தூக்கிட்டானுங்க. அடாடாடாடாடா, என்ன கதை, எப்படிப்பட்ட ட்விஸ்ட். எபிசோடுக்கு எபிசோடு கூஸ் பம்ப்ஸ் வேற லெவல்ல எகிரிட்டு இருக்குங்க. அப்படி இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோன்றதுக்கு முன்னால போன எபிசோட்ல என்னெல்லாம் பார்த்தோன்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷமா ஒர்க்கிங்ல இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா எலும்பு கூடாகவும் டெட் பாடிஸ் ஆகவும் 5 விக்டிம்ஸ் கிடைச்சாங்க. ஹீரோயினோட சித்தி பையன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு அவன் அரெஸ்ட் பண்ணா. அவனோ நைட் டைம்ல மழை வரத பார்த்துட்டு அல்லாகி போச்சு மழை வந்தா ட்ரெயின் வரும், ட்ரெயின் வந்தா அவன் வருவான், அவன் வந்தா கூட பாடியும் இருக்கும் அப்படின்னு நானமோ பெணாத்தனான். ஹீரோயின்ட்ட மட்டும் இதோட 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவை கொன்னது ஹீரோ அப்பா தான்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அப்ப ஹீரோயின் அப்பாவை கொன்னப்போ வீட்டுல ஜுவல் பாக்ஸ்ல இருந்த நகையெல்லாம் யாரோ திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல கொலை பண்ண மர்டர் வெப்பன் மட்டும் ஹீரோட அப்பா கிட்ட இருந்தாலும் மீதி நகையெல்லாம் இப்ப கிடைச்ச டெட் பாடிஸ்க்கு மேல இருந்திருக்கு. அப்புறம் எப்படிங்க ஹீரோட அப்பா கொலைகாரனா இருப்பாரு? சோ அப்ப ஹீரோயின் அப்பாவை கொன்னவன் இப்ப இந்த கொலைகளை பண்றவன் எல்லாரும் ஒரே ஆள் தான் கணிச்சு இந்த சித்தி பையன் என்னமோ பெணாதனானே அது உண்மையா இருக்குமான்னு தெரிஞ்சுக்க. நைட் டைம்ல ஹீரோயின் ஒர்க்கிங்ல இல்லாத ஸ்டேஷனுக்கு போறாளா, சேம் டைம் செத்து போய் டெட் பாடியா கிடைச்ச 5வது விக்டிம்ன்ற பொண்ணு ஸ்டேஷனுக்கு உயிரோட வந்து நின்னா. ஐ மீன் செத்த பொண்ணும் இவளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கூட எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சா? இது எப்படிறான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஹீரோயின் இருந்த இடத்துல மணி நைட் 9:35 ஆனதும் சித்தி பையன் சொன்ன மாதிரியே ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சு. ட்ரெயின்ல இருக்கவன் டெட் பாடி இருக்க ஒரு சூட் கேஸ உள்ள இருந்து வெளியவும் தூக்கி போட்டான். அதை ஹீரோயின் பார்த்துட்டான்னு சொல்லிங்க துப்பாக்கியால சுட்டு ஹீரோயினை அங்கேயே கொண்டு போட்டான். அதுக்கப்புறம் தானே அல்டிமேட் ட்விஸ்டே. இந்த ட்ரெயின் பேரலல் வேர்ல்ட்ல டிராவல் ஆகி அங்க ஒரு ஸ்டேஷனுக்கு போனதும் ஹீரோயினை ஷூட் பண்ண அதே ஆள் ட்ரெயினை விட்டு இறங்குறான். வக்காலி அது யாரான்னு பார்த்தா ஹீரோ, அதாவது பேரலல் வேர்ல்ட்ல ஹீரோ மாதிரியே இருக்க ஒருத்தவன். அவனை காரிடி எபிசோட முடிச்சிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுன்றது தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்கலாம். பேர் தெரியாத பேரலல் வேர்ல்ட்ல டிராவல் பண்ண நமக்கு ஒரு டிக்கெட் தரானுங்களான்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். சோ 3வது எபிசோட ஓபன் பண்ணா 12 வருஷத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து கதை ஆரம்பிக்குதுங்க. ஹீரோயின் 2 பேரோட அப்பாவும் இறந்துட்டாங்களா. படுபாவி பையன் போற போக்குல ஒரு மர்டர் பண்ணிட்டு அந்த குற்ற உணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி விட்டு போயிட்டானே, இனிமேல் வாழறதே வேஸ்ட் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்க ஹீரோ ஒரு ட்ரெயின் ட்ராக்ல போய் நின்னா. ஹீரோவுக்கு முன்னாலே டிக்கெட் வாங்க அதே ட்ராக்ல ஹீரோயினும் நிக்கிறா. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு ஹீரோவும் சாகாம ஹீரோயினையும் சாக விடாம ஹீரோயினை காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் சித்தி பையன் ஹீரோயினை தொட பார்த்து ஹீரோவை மூஞ்சிலெல்லாம் நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் இதாண்டா கரெக்ட், நம்ம அப்பாவால தானே அந்த பொண்ணோட அப்பா செத்தாரு, இனிமேல் அந்த பொண்ணை கண்ணும் கருத்துமா நம்ம பாத்துக்கிட்டாலே நம்ம குற்ற உணர்ச்சி காணா போயிடும் அப்படின்ட்டு தான் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து ஒரு நாள் இனிமேல் நீ ஏன் பொறுப்புமா, என்னை தாண்டி ஒரு துரும்பு கூட மேல படாது, முழு நேரமும் உனக்கு பாதுகாப்பா நான் இருப்பேன்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு. பட் பிரசன்ட்ல ஹீரோயினை காப்பாற்ற முடியாம போச்சு. இறந்து அவளை கட்டி பிடிச்சி ஹீரோ அழுன்னு அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு பேரலல் வேர்ல்டுக்கு போன ஹீரோவை மாதிரியே இருக்க ஒருத்தவன். நம்ம இப்போதைக்கு அவன் பேரை கில்லர்னே வச்சுப்போம். இனிமேல் கதை எப்படி மாறுமோ, என்ன ட்விஸ்ட வைப்பானுங்களோ. அப்படி நடந்து இவன் நல்லவனானா அதுக்கப்புறம் பேரை மாத்திக்கலாம். சோ அங்க போன கில்லர் வில்லத்தனமா நம்மளை பார்த்து ஒரு லுக்கு விட மறுபடியும் இந்த வேர்ல்டுக்கு வந்தா ஹீரோயின் போனதுல ஹீரோவுக்கு மட்டும் வருத்தம் இல்ல, ஹீரோவோட A1 A2ன்ற 2 அசிஸ்டன்ட்ஸ், ஃபாரன்சிக் டாக்டர், சீஃப் எல்லாருக்குமே ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் கொரியா. ஹீரோவுக்கெல்லாம் மண்டை கிருகிருன்னு சுத்துது. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணமான கில்லருங்க அடங்கா மாட்டான். இப்ப கூட பேரலல் வேர்ல்டுல எவனையோ ஒருத்தவனை நெத்தி போட்டுலயே சுட்டு தள்ளிட்டு போலீஸ் அங்க வரதுக்கு முன்னால குடுகுடுன்னு தப்பிச்சு ஓடி போய் ஒரு பாத்ரூம்ல போந்துகிட்டு ஏதோ ஒரு ஊசியெல்லாம் போட்டு சொருவிட்டு இருக்கான். அப்போ அவன் பாக்கெட்ல இருந்து ஐடி கார்டு ஒன்னு கீழே விழ சத்திய சோதனை பார்த்தா இவன் இந்த வேர்ல்ட்ல போலீஸா தாங்க இருக்கான். அதுவும் இன்ஸ்பெக்டர் நல்லா பூஸ்ட் சாப்பிட்டே வளர்ந்த பூதம் மாதிரி மினு இருந்துகிட்டு போலீஸா இருக்க உனக்கு ஏன்டா கில்லர் வேலை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ இருக்க வேர்ல்டுக்கு வந்தா கில்லர் கடைசியா 6வது ஒரு டெட் பாடிய சூட் கேஸ்ல வச்சு போட்டு போனான்ல. சூட் கேஸ்ல பாடி மட்டும் இல்ல, இதே ஊர்ல இருக்க ஒரு சர்ச்சு சம்பந்தப்பட்ட நோட்டீஸும் இருக்கு. நோட்டீஸை செக் பண்ணா அதுல 3 விதமான ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதுங்க. சோ அது யாரோடது என்னன்னு லேப் டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இறந்து போன ஹீரோயினுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க. ஹீரோயின் சாகும்போது சும்மா சாகல, சாகிறதுக்கு முன்னாலேயே ஹீரோவுக்காக ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்பிட்டு தான் செத்துருக்கா. டார்ஜிலிங் இத்தனை வருஷமா என் அப்பாவை உன் அப்பா கொன்னுட்டாருன்ற குற்ற உணர்ச்சியில வெம்பி வாடிட்டு இருந்தல்ல, இனிமேல் அந்த ஃபீலிங்ஸே உனக்கு வேணாண்டா. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி என் அப்பாவை கொன்னது உன் அப்பா இல்ல. கொலை நடந்தப்போ என் வீட்டுல ஜுவல் பாக்ஸ்ல இருந்து காணா போன நகையில மர்டர் வெப்பன் உன் அப்பாவோட கைக்கு எப்படி வந்துச்சோ எனக்கு தெரியாது. பட் அதோட சேர்ந்து காணா போன மீதி நகையெல்லாம் இப்ப கிடைக்கிற டெட் பாடிஸ்க்கு மேல இருந்திருக்கு. அப்படி பார்த்தா அப்ப என் அப்பாவை கொலை பண்ண அவனே தானே இப்ப நடக்கிற கொலைகளையும் பண்ணிருக்கணும். சோ உன் அப்பா இதை பண்ணிருக்க சான்ஸ் இல்லல்ல. இனிமேலாவது குற்ற
உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருக்கிறத கேட்டு பிரசன்ட்ல ஹீரோ நகையோட போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி ஆமால ஹீரோயின் சொல்றது உண்மைதான் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயினோட வீட்டுல தனியா உட்காந்துருக்கப்போ அங்க ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாரன்சிக் டாக்டர் வரா. பாவமா அந்த பொண்ணு, ஒரு 10 நிமிஷம் தான் இங்க நான் தனியா உட்காந்தேன், அதுக்கே எனக்கு எவ்வளவு லோன்லியா ஃபீல் ஆகுது. நான் ஹீரோயினை விட்டு போனதுக்கு அப்புறம் 3 வருஷம் அவ இதே வீட்டுல தனியா தானே இருந்தா, அப்ப அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருமா. சாகும்போது கூட நான் குற்ற உணர்ச்சியில இருக்க கூடாதுன்னு என் அப்பாவை பத்தின உண்மையை சொல்லிட்டு தான் போயிருக்கா. ஏன் அப்பா எந்த நேரத்துல பிறந்தானோ அவனுக்கு லக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு. கரெக்டா கில்லர் ஹீரோயின் அப்பாவை கொல்றப்போ தெரியாதனமா என் அப்பா அந்த வீட்டுக்கு போயிருக்காரு போல. கொலைய பார்த்துட்டு அந்த பயத்துல தான் ஆரக்க பறக்க வெளியே ஓடி வந்திருக்காரு. அவருக்கு ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு. விடக்கூடாதுமா, ஹீரோயின் அப்பாவை கொன்னவனும் சரி, இப்ப கொலைகளை பண்ணிட்டு இருக்கவனும் சரி, ஹீரோயினை கொன்னவனும் சரி, யாரா இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு கொல்லாம நான் விட்டவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சபதம் எடுக்க கூடவே டாக்டர் கில்லர் ஹீரோயினை சுட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ள புல்லட் இருந்திருக்கும்ல, அதை ஹீரோ கிட்ட கொடுத்தவ நம்ம டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ற அதே துப்பாக்கில இருந்து வெளியே வந்த புல்லட் தாண்டா இது. நானே சொல்றேன்டா, ஹீரோயினை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நீ விடவே கூடாது அப்படின்னு இவளும் ஹீரோவோட சபதத்துல கிச்சாங்குத்துறா. ஸ்டேஷன்ல கடைசியா கிடைச்ச 6வது விக்டிமை பத்தின மீட்டிங் ஒன்று நடக்குதுங்க. அவங்களும் லேடி தான், ஒரு 50 வயசு இருக்கும். பட் அவங்க அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கில்லர் அவங்க கை ரேகையெல்லாம் அழிச்சிட்டான். கை ரேகையை அழிக்கிறதுக்கு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணிருக்கான். அது இந்த கார் சீட்டு தயாரிக்கிற கம்பெனில எல்லாம் யூஸ் பண்ற கெமிக்கலாம். இது இல்லாம டெட் பாடி கிடைச்ச சூட்கேஸ்ல இந்த ஊர்ல இருக்க சர்ச்சு சம்பந்தப்பட்ட ஒரு நோட்டீஸும் கிடைச்சது. அதுல 3 விதமான ஃபிங்கர் பிரிண்டும் இருந்துச்சா. 3மே ஒரே ஆளோட தான். ஒரு ஆளோட ரைட் ஹேண்டை சேர்ந்த கட்ட விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், அந்த 3 பிரிண்ட் தான் இருந்திருக்கு. யாரோடதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இன்னமும் தீர்க்கப்படாத ஒரே மர்மம், இறந்து போன 5வது விக்டிம் மாதிரியே உயிரோட வேற ஒரு பொண்ணு வந்தால, 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்சா இருக்கே. அது மட்டும் எப்படின்னே புரியலங்க. சோ உயிரோட இருக்க அவளை கூட்டிட்டு வந்து செத்த பொண்ணை காட்டினா அவளுக்கே ஷாக்கு. என்னங்க இவ பார்க்க என்ன மாதிரியே இருக்கா, ஆனா என் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு தானே, எனக்கு ட்வின்ஸ்னு யாரும் இல்லையே, அப்புறம் எப்படி இது சாத்தியம்னு அவ சொல்ல. அதாம்மா எங்களுக்கும் புரியல. உன் அம்மா உயிரோட இருந்தா கேட்டிருக்கலாம், நீ பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்துட்டாங்க. சரி, நீ பிறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல நீ எப்போ பிறந்த, உன் கூட யாரெல்லாம் பிறந்தாங்கன்னு ரெக்கார்டு இருக்குல்ல, அதை போய் செக் பண்ணலாம்னு நினைச்சா அந்த ரெக்கார்டும் அழிஞ்சு போச்சு. பிளஸ் பொதுவா எந்த ஒரு கேஸ்லயும் ட்வின்ஸா இருக்கவங்களுக்கு ஒரே கைரேகை இருக்கும்னு ரிப்போர்ட்டே இல்ல. ஆனாலும் ட்ரிப்ளட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே மாதிரி பிறந்த 3 பேர், அவங்க 3 பேருக்கும் ஒரே கைரேகை இருந்ததா ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. அந்த ஆங்கிள் விசாரிச்சுட்டு இருக்கோம், பாப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது தாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்ப உயிரோட இருக்க பொண்ணோட கழுத்து கிழியும் சரி, செத்த பொண்ணோட கழுத்து கிழியும் சரி, நெருப்புல காயம்பட்ட மாதிரி தழும்பு இருக்கா. உனக்கு எப்படி அந்த தழும்பு வந்துச்சுன்னு உயிரோட இருக்க பொண்ணு கிட்ட கேட்டா, நான் சின்ன வயசா இருக்கும்போது சுட சுட காஃபியா மேல கொட்டிக்கிட்டானா, அதனால இந்த தழும்பு வந்துச்சுன்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு அவ போயிட்டா. செத்த பொண்ணோட உடம்புல இருக்க தழும்ப யார்கிட்ட போய் என்னன்னு கேட்க முடியும், ஒரே கைரேகைதான்னு பார்த்தா உடம்புல இருக்க தழும்பு கூட வாடா ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள சர்ச்சு சம்பந்தப்பட்ட நோட்டீஸ்ல இருந்த கைரேகை யாரோடதுன்னு புஷ்டாங்க. அது ட்ரக் டீலிங் எல்லாம் பண்ற ஒரு புரோக்கரோடதுங்க. 3 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ தான் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே போட்டாரு. நல்லா பவளப்பாறையில வழிக்கு விழுந்த தவளை மாதிரி இருந்துகிட்டு திருந்திருப்பான்னு பார்த்தா இன்னமும் திருந்தலையா அவன். ஹீரோ இன்னைக்கு அவனை வச்சுக்கிறேன்னு அவன் எங்க இருக்கான்னு தெரியல. பட் அவனுக்கு ஆள் ஒருத்தி இருக்கா. அவ வேலை செய்யற கிளப்புக்கு போய் எங்க அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே அவனும் இதே பார்ல தான் வேலை செய்யறான் போல. வரான், போலீஸ பார்த்ததும் தலை தெறிக்க ஓடுறான். ஹீரோவுக்கு இருந்த கடுப்புல அவனை பிடிக்கணும்னு சொல்லி நடு ரோட்ல யார் இருக்கா என்னன்னு கூட பாக்கல. இவர் பாட்டுக்கு துப்பாக்கி எடுத்து 5 தடவை கிட்ட அவனை ஷூட் பண்ணிட்டாரு. அது எல்லாத்துலயும் மிஸ் ஆகி அவன் ஓடியும் ஒரு இடத்துல அவனை மடக்கி பிடிச்சு, உண்மையை சொல்றா, நீ தானே எல்லாரையும் கொலை பண்ண, நேத்து நைட்டு நீ எங்க இருந்த, சொல்றியா இல்ல மண்டையில இருந்து மூளையை வெளியெடுக்கவா அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு இருக்க. ஏங்க நான் யாரையும் கொல்லங்க, நேத்து மதியத்துல இருந்து இன்னைக்கு காலைல வரைக்கும் நான் கடையில தாங்க இருந்தேன், வேணும்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு புரோக்கர் சொல்லும் போது அங்க வந்து A1 A2 அவன் சொல்றது கரெக்ட் தான் பாஸ், நாங்க சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு தான் வரோம், இவன் ஒரு நாள் முழுக்க கடையிலே தான் இருந்திருக்கான், அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் இவன் கைரேகை தானே நோட்டீஸ்ல இருந்திருக்கு, அப்புறம் அது எப்படி வந்துச்சுன்ற கேள்வி வந்தா அங்க வந்த புரோக்கரோட ஆளு புரோக்கர் கையில போட்டிருக்க கிளவுஸ் அவுத்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்னு கொடுக்குறாங்க. கிளவுஸ் அவுத்தா அவன் கையில ஆள்காட்டி விரல், நடுவிரல் எதுவுமே இல்ல. நோட்டீஸ்ல இருந்த 3 விரலோட கைரேகை ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்ட விரல் தானே. இவனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த விரல் கட் ஆயிடுச்சு. பிறகு எப்படி நோட்டீஸ்ல இவன் கைரேகை வந்துச்சு? சோ கிடைச்ச ஒரு லீடும் போச்சா. இதுக்கப்புறம் சூட்கேஸ்ல கிடைச்ச நோட்டீஸ் எந்த சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட நோட்டீஸோ ஹீரோ அந்த சர்ச் வாசலுக்கு போக அந்த சர்ச்சுமே இப்போ ஒர்க்கிங்ல இல்லைங்க. ஆனா இந்த வேர்ல்டுல தான் ஒர்க்கிங்ல இல்ல. அப்படியே பேரலல் வேர்ல்டுக்கு போனா அங்க இன்னமும் இந்த சர்ச் நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்க கில்லர் சர்ச்சை கடந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். சோக்காலி சொந்த ஊர்லயே கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு திருட்டு பைய மாதிரி தாங்க சுத்திட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட்ல கில்லர் யாரையோ நெத்தி போட்லயே ஷூட் பண்ணி கொன்னான்ல, அவனும் இப்போ பிரசன்ட்ல நம்ம
நம்ம பார்த்த புரோக்கரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. பேர் கூட ஒரே பேர் தாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், பேரலல் வேர்ல்டு புரோக்கரை கொன்னது கில்லர் தான். போலீஸ் அவனை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவன் பயந்து போய் சுத்திட்டு இருக்கான். இப்ப நியூஸ்ல கில்லரோட போட்டோவோட போட்டதும் எங்க கடை ஓனர் நம்மள கொத்து ஓட்டுற போறான்னு கில்லர் நடைய கட்டுறான். அகைன்னு அங்க சீனை கட் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு வந்தா ஹீரோ பழஞ்ச சர்ச்சுக்குள்ள போறாரா. அங்க ஒரு நோட்டீஸ் கிடைக்குது. இப்போ சர்ச் இந்த அட்ரஸ்ல இல்ல, வேற அட்ரஸ்க்கு மாத்திட்டோம். ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து என்ன பாருங்கன்னு ஒரு ஆளோட அட்ரஸ் இருக்கா. ஹீரோ அவர்கிட்ட போறாரு. சூட்கேஸ்ல கிடைச்ச நோட்டீஸ அவர்கிட்ட காட்டினா, எங்க சர்ச் சார்பா இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடத்துறோம்னு நாங்க எந்த நோட்டீஸுமே அடிக்கலையேங்க அப்படின்னு பேசிக்கிட்டே நோட்டீஸ்ல ஒரு ஃபாதரோட போட்டோ இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கவன் திருன்னு முழிக்கிறான். ஏண்டான்னா நோட்டீஸ்ல இருக்க ஃபாதர் இப்போ உயிரோடவே இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாலேயே கேன்சர்னால இறந்துட்டாராம். ஆனா சூட்கேஸ்ல கிடைச்ச நோட்டீஸ்ல இருக்க டேட்டோ 2020ன்னு இருக்கு. அட போங்கடா, எங்க போனாலும் மண்டைக்காய விடுறீங்க. இப்படி இருந்தா எப்படிறான அந்த கேஸை சால்வ் பண்றதுன்னு ஹீரோவுக்கு பிரெயின்லாம் ட்ரெயின் ஆகுது. இன்னொரு பக்கம் நல்லா சாயம் போன சப்பாத்தி கட்ட மாதிரி தட்டையா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, ஹீரோயினோட அசிஸ்டன்டான ஏட்டோன்னு. அவன் ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட கிறுக்குத்தனமா ஹீரோ புரோக்கரை 5 தடவை சுட பார்த்தாருன்னு போட்டு விட்டு, ஏமா நல்லா பாத்தியாமா, சர்ச் நோட்டீஸ்ல இருந்த கைரேகை புரோக்கரோட கைரேகை தானா அப்படின்னு கேட்டதும், ஏண்டா நான் போய் சொல்லலாம், சிஸ்டம் போய் சொல்லுமாடா, வா நீயே வந்து பாரு. லெஃப்ட்ல இருக்கிறது நோட்டீஸ்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டா, ரைட்ல இருக்கிறது புரோக்கரோட ஃபிங்கர் பிரிண்டா, ரெண்டும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது பாரு. 100% நோட்டீஸ்ல கிடைச்சது புரோக்கரோட கைரேகை தான்டா அப்படின்னு டாக்டர் அடிச்சு சொல்றா. நீ இப்படி சொல்ற, ஆனா அங்க புரோக்கரோட கையில 2 விரலையே காணாமேமா. இந்த கேஸ் எங்க எப்படி போய் முடிய போதோ போ அப்படின்னு ஏட்டு இடத்த காலி பண்ண, இந்த பக்கம் ஒர்க்கிங்ல இல்லாத ஸ்டேஷனுக்கு முன்னால கார்ல உட்கார்ந்து இருந்த ஹீரோ செத்த பொண்ணு மாதிரியே உயிரோட இன்னொரு பொண்ணு இருக்கிறது. 2 பேரோட கைரேகையும் ஒரே மாதிரி இருக்கிறது. புரோக்கரோட கையில 2 விரல் இல்லாதது. கடைசியா 2020 அச்சடிக்கப்பட்ட சர்ச் நோட்டீஸ்ல ஒரு ஃபாதர் இருந்திருக்காரு. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் செத்துட்டாரு. இதெல்லாம் எப்படி 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 எப்படின்னு மண்டைக்குள்ள போட்டு உருட்டிட்டு இருக்கப்போ ஹீரோ எங்க போனாருன்னு கேட்டு ஃபாரன்சிக் டாக்டர் ஹீரோவுக்கு கால் பண்றா. ஹீரோ அவர் இருக்கிறத சொல்ல, ஏமா உண்மையாவே 5வது விக்டிமுக்கு ட்வின் சிஸ்டர் இருந்துருப்பாளாமா. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நமக்கு எலும்பு கூட கிடைச்ச ஒரு விக்டிமோட பாடியில இருந்து ட்ரெஸ் ஒண்ணு கிடைச்சது. ஆனா அந்த ட்ரெஸ் தயாரிச்சது எந்த கம்பெனியோ 8 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த கம்பெனி திவாலா ஆயிடுச்சு. பட் போன வருஷம் தான் அந்த ட்ரெஸ் ரெடி பண்ண மாதிரி ட்ரெஸ்ல டேக் எல்லாம் இருந்துச்சு. இதை வச்சு என்னந்தாமா யோசிக்கிறது அப்படின்னு அவ ஒண்ணு கேட்டா, இந்த ஆள் ஒரு கதையை பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு உள்ள போறாருங்க. பின்னாலேயே ஃபாரன்சிக் டாக்டரும் வந்துட்டா. டேய் அப்பா, என்னடா உன் பிரச்சனை, ஏன்டா லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்க, இங்க ஏன் வந்திருக்கான்னு அவ கத்துறா. இதே இடத்துல தாம்மா கில்லர் ஹீரோயினை ஷூட் பண்ணிருக்கான். ஹீரோயின் உட்காந்த மேனிக்கு இருந்திருக்கா. ஹீரோயினுக்கு பின்னால வந்த கில்லர் அவன் 2 மீட்டர் ஹைட் இருப்பான்னு நினைக்கிறேன். நின்னுகிட்டே உட்காந்து இருந்த ஹீரோயினை ஷூட் பண்ணி கொன்னுட்டான். ஒண்ணுமே இல்லாத இடம் அது. எப்படி அவன் திடீர்னு ஹீரோயினுக்கு பின்னால வந்திருப்பான். நீ இந்த கோஸ்ட் ட்ரெயின்ன்ற ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்க. 100 வருஷத்துக்கு முன்னால யூரோப்ல ஒரு ட்ரெயின் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டதாகவும், இன்னைக்கு வரைக்கும் காணாம போன அந்த ட்ரெயினை நிறைய பேரு ட்ரெயினே வராத ட்ராக்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இதே கதையை நானும் உங்ககிட்ட சொன்னா நீ என்ன நம்புவியா? ட்ரெயின் வராத இந்த ட்ராக்ல நான் ஒரு ட்ரெயினை பார்த்தேன். ஒருவேளை ஹீரோயினை கொலை பண்ண கில்லர் அந்த கோஸ்ட் ட்ரெயின்ல தான் வந்திருப்பானோ. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீ என்ன நம்புவியா இல்ல முட்டாள்னு நினைச்சுப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்க கேட்க டாக்டருக்கு பயம்தான் அதிகமாகுது. நான் இவன் பிக்கால்ஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான்னு. ஆனா ஹீரோ ஸ்ட்ராங்கா நம்புறாரு, இங்க ஒரு ட்ரெயின் வருது, அதுலதான் கில்லர் இருப்பான்னு. அதுக்கேத்த மாதிரி இந்த சித்தி பையனும் வளர்னான்ல. விசாரணை அப்போ ட்ரெயின் வரும் பாம் பாம் பாம்னு. சோ நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரியே ட்ரெயினை பார்த்தா இன்னொருத்தவன் இருக்கான். அவனை புடிச்சா தெரியும்னு ஹீரோ அவனை தேடி போறாரு. அவனை இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அவனுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு ஃபேமிலி ஆளுங்களை தவிர்த்து வேற யாரும் அவனை பார்க்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். சோ ஹீரோவை பார்க்க விட மாட்டாங்க. ஹீரோ ரிசப்ஷன்ல இருந்துகிட்டு முன்னால இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு பார்த்தா, ஒரு ரூம்ல கும்பலோட கும்பலா உட்கார்ந்து இருந்த சித்தி பையன் பேப்பர்ல ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அவனை வெளியே கூட்டின்னு வரும்போது ஹீரோவுக்கு பர்மிஷனே கொடுக்கலனாலும் தட்டாலடியா உள்ள பூந்து அவனை படுக்க போட்டு மேல ஏறி உட்காந்த ஹீரோ நல்லா பாலிஷ் பண்ணாத பரம்பரை அண்டா மாதிரி இருந்துகிட்டு, நீ அந்த ட்ரெயினை பாத்துருக்கல, கில்லர் அந்த ட்ரெயின்ல இருந்தானே வருவான், கண்டிப்பா நீ கில்லரை பாத்துருப்ப, அவன் எப்படி இருப்பான்னு சொல்றா, அப்பதான்டா என்னால ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இவன் என்னடானா திடீர்னு நான் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணான்றான். டேய் புழுகு மூட்டை, இவ்வளவு கேவலமாலாம் போய் சொல்லாதடா, நாக்கெல்லாம் அழுகி போயிருண்டா, உண்மையை சொல்றான்னு ஹீரோ கேட்கறதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்து ஹீரோவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரூம்ல உட்கார்ந்து இருந்த சித்தி பையன் பேப்பர்ல ஏதோ ஒரு டிராயிங்க வரைஞ்சான்ல, அந்த டிராயிங்கை காட்டினா அவன் வரைஞ்சிருக்கிறதே ஒரு ட்ரெயின் தாங்க. அப்படியே இந்த ட்ரெயின் டிராயிங்க்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு பேரலல் வேர்ல்டுல இதே மாதிரி இருக்க ட்ரெயினை காட்டினா கில்லர் ட்ரெயின்ல ஏறலான்னு ஸ்டேஷனுக்கு வரான். இவரை தான் வாண்டட் லிஸ்ட்ல போட்டு போட்டோவை ஊர் முழுக்க பரப்பி விட்டாங்களே. சோ கில்லரை ஒருத்தவன் ஸ்டேஷன்ல பார்த்ததும் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறான். கில்லர் யாருன்னா அதே ட்ரெயினுக்குங்க. அவனை தேடி 2 போலீஸ் வராங்க. ட்ரெயின்ல ஒரு பாத்ரூம் க்ளோஸ் ஆயிருக்கு. கில்லர் அங்கதான் இருப்பான்னு போலீஸ் கதவை தட்டினா, சடனா அங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு, அம்மா எவ்வளவு நேரமா உள்ள இருப்ப, வெளியே வாமான்னு சொன்னதும் 2 போலீஸும் டைவர்ட் ஆகி போயிட்டாங்க. மேட்ரு என்னன்னா கில்லர் உள்ளதாங்க இருக்கான். இந்த
பொண்ணோட அம்மா வெளிதான் இருக்கு. சின்ன பொண்ணு அழகா 2 போலீஸ்க்கும் விபூதி அஷ்டா. அப்புறம் பாத்ரூம்ல இருக்கான்ல கில்லர், அவன் கையில மோதிரம் ஒண்ணு வச்சிருக்கான். அந்த மோதிரம் தான் அந்த வேர்ல்டுல இருந்து ஹீரோவோட வேர்ல்டுக்கு வரதுக்கு சாவியோ என்னவோ. அவன் அந்த மோதிரத்தை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க, இங்க ஹீரோவோட உலகத்துக்கு வந்தா ஃபாரன்சிக் டாக்டர் ஹீரோ கிட்ட பேசினதுல ஐயோ இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டா. இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஹீரோ சொன்ன எல்லாத்தையும் சீஃப் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. உடனே சீஃப் ஹீரோவோட டேபிளுக்கு வந்து டேபிள்ல இருந்த ஒரு மாத்திரையை பார்த்துட்டு, நான் மாத்திரடா இது, டே A1 A2 இது என்ன மாத்திரன்னு பாருங்க அப்படின்னு மாத்திரையை செக் பண்ண சொல்ல, அது ஒரு ஸ்டிமுலன்ட் டேப்லெட் ஆங்க. ஒரு வேலையை நம்ம எனர்ஜெட்டிக்காவும் ஆக்டிவாவும் பண்ணுன்றதுக்காக அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம் போல. என்ன அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற கதையா? அதை ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டா அப்போதைக்கு உடம்பு ஆக்டிவா இருக்கும், பட் கூடிய சீக்கிரம் பாடதான். சோ இதை ஹீரோ ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டு தான் எது ரியாலிட்டி எது ஹாலுசினேஷன் தெரியாம பெணாத்திட்டு இருக்கானா. எங்க அவனு சீஃப் கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. எப்பா A1 இங்க வாயன், இவன்ட்ட இருக்க ஐடி கார்டு கன்னு ஹேண்ட் கஃப் எல்லாத்தையும் வாங்குங்களேன். இன்னையில இருந்து உனக்கு கால வரையற்ற லீவுடா. இனிமேல் இந்த கேஸை நீ பார்க்க போறது இல்ல, வேற ஒருத்தவங்க பாத்துப்பாங்க. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் தான் நீ எடுக்கிற ட்ரீட்மெண்டா? அவ்வளோ வேகமா இப்ப இந்த கேஸை முடிச்சு நீ என்ன பண்ண போற? செத்த ஹீரோயின் உயிரோட வந்துருவாளா? இல்ல உன் உடம்பு தானே பாதிக்கப்படும். நீ சொன்னா கேட்க மாட்ட. உன்னை இந்த கேஸை விட்டு தூக்குறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு 3 வாங்க சொல்லிட்டாங்க. வாங்கியாச்சு. வாங்கின 3 பொருளையும் டேபிள்ல வச்சிருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு A1 A2 டேபிளுக்கு வந்து பார்த்தா 3 பொருள்ல துப்பாக்கியை மட்டும் காணோம். துப்பாக்கியை அழகா லவுட்டிட்டு ஹீரோயின் எந்த ஸ்டேஷன்ல செத்தாலும் அந்த ஸ்டேஷனுக்கு தாங்க ஹீரோ ஃபீலிங்ஸா போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் போயிட்டாலேன்னு அதையே நினைச்சு ஹீரோ உருகிட்டு இருக்க, அங்க கில்லர் பேரலல் வேர்ல்ட்ல இருந்து ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான்ல. ட்ரெயின் ஒரு டனலை கிராஸ் பண்ணதும் வேற வேர்ல்டுக்குள்ள இருந்து ட்ரெயின் இந்த வேர்ல்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு சின்ன விஷுவல் சேஞ்ச காட்ட, இன்னமும் கில்லர் பாத்ரூம்லயே தான் பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கான். 2 போலீஸும் ட்ரெயின் முழுக்க தேடியும் எங்கேயுமே கில்லர் இல்லையா? என்ன இந்த பாத்ரூம் மட்டும் முன்ன மாதிரியே இருக்கு? இவ்வளவு நேரமா முக்கின்னு இருக்கானுங்க. டேய் யாரு உள்ள, யாரு இருந்தாலும் குரலை கொடுங்க, இல்லனா ஆக்ஷன் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லியும் குரல் வரல. அச்சடா அப்ப கில்லர் உள்ளதாண்டா இருக்கான் அப்படின்னு இவங்க ரெடி ஆகிறதுக்குள்ள கதவை திறந்துட்டு அதிரடியா வெளியே வந்த கில்லர் 2 பேரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடுறான் ட்ரெயினுக்குள்ளேயே. சேம் டைம் இங்க ஸ்டேஷன்ல உட்காந்துருந்த ஹீரோயின் ஆடியோல பேசினதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டே, இனிமேல் எப்படி ஹீரோயினை பார்க்க முடியாது இல்ல, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு துப்பாக்கியை தலையில வச்சு ட்ரிகரை அழுத்த போறாருங்க. அப்ப ட்ரெயினே வராத இந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வர மாதிரி சவுண்ட் கேட்டதும் வர ட்ரெயினை ஹீரோ திரும்பி பார்த்தா கொஞ்சம் கூட ஹீரோ எதிரே பார்க்காத ட்விஸ்ட். ட்ரெயின்ல ஜன்னல் ஓரமா செத்து போன ஹீரோயின் உட்காந்துருக்கா. பார்த்ததும் ஹீரோ விட்டுருவாரா? இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒருத்தி கண்ணெதிரில போறா. எப்படி கூட முடியும்? சோ ட்ரெயினோட ஸ்பீடுக்கு இந்த ஆளு முட்டு கொடுத்து ட்ரெயினோட கம்பியை பிடிச்சி கையில இருக்க துப்பாக்கி மூலியமாவே டோர்ல இருக்க கண்ணாடியை உடைச்சவரு உள்பக்கமா கைய விட்டு டோரை திறந்து இவர் ட்ரெயினுக்குள்ள போயிடுறாப்புல. ஹீரோயினை பார்த்துட்டோன்ற ஆவேசம். சோ கையில துப்பாக்கி இருக்குன்றதையே ஹீரோ மறந்துட்டாரு. அந்நேரம் பார்த்து ட்ரெயின் வேற ஸ்டேஷன்ல நின்னு உள்ள இருக்கவங்களாம் வெளியே வர ஏஞ்சி நடந்து வராங்களா. ஹீரோ யாரை ஹீரோயின் நினைச்சு உள்ள வந்தாரோ, நடந்து போயிட்டு இருக்க அந்த பொண்ணு மேல கைய வச்சா அந்த பொண்ணு திரும்புறா. கடைசியில அது ஹீரோயினே இல்ல. சோ சேட். பல்பாயிடுச்சு. ஹீரோ கையில இருக்க துப்பாக்கியை பார்த்ததும் அவன் பதறிக்கிட்டு ஓடுறான். இது இல்லாம ஏற்கனவே அந்த ட்ரெயின்ல ஹீரோ மாதிரியே இருக்க கில்லரை 2 போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. அவன் இப்ப காத்துவாங்க கால்நடியா போயிட்டான். அந்த போலீஸ் ஹீரோவை பார்த்ததும் ஹீரோ தான் கில்லர்னு நினைச்சுக்கிட்டு துப்பாக்கி முனையில ஹீரோவை லாக் பண்ண, டாய் டவுரியா வந்த டக்கு பொம்மைங்களா, யார் நீங்க, என்ன ஸ்டேஷனு, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோ கிட்ட போறாரு பாருங்க. அவனுங்க இருந்த கோவத்துல ஹீரோ பயமுறுத்த துப்பாக்கிய மேல் நோக்கி ஷூட் பண்றானுங்க. இதுல கூட்டமே தெரிச்சு செதறி ஓடுதா. ஓ மை காட், அப்ப இவனுங்க சீரியஸா தான் இருக்கானுங்களா? இனிமேல் இங்க இருந்தா நமக்கு டேஞ்சரு, எடு ஜூட் அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமா ஹீரோவும் எஸ் ஆக. அப்போ ஹீரோவோட உலகத்துல 12 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஹீரோயின் அப்பாவோட கொலையா இருக்கட்டும், இப்ப நடந்துட்டு இருக்க கொலைகளா இருக்கட்டும், இது ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்ட ஹீரோயின் அம்மாவோட நகை போட்டோஸ் எல்லாம் பாக்கெட்ல வச்சிருந்திருப்பாரு. அது தவறி ட்ரெயின்லயே வந்துருச்சுங்க. இருந்தும் ஹீரோ வெளியே ஓடி வந்துட்டாரு. அந்த இடமே ஹீரோவுக்கு பார்க்க புதுசா இருக்கு. பட் பேரெல்லாம் ஹீரோவோட உலகத்துல இந்த ஸ்டேஷனோட பேர் என்னவா இருக்குமோ அதே பேர் தான் இருக்கு. இந்த ஸ்டேஷன் தான் 5 வருஷமா ஒர்க்கிங்லயே இல்லையே, இப்ப என்ன புத்தம்புது புலிவோட இருக்கு, எங்கடா வந்திருக்கோம் நம்ம அப்படின்ற மண்டை குறைச்சலோட ஹீரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே ஓடி வந்தா இவர் உலகத்துல இப்ப ரன்னிங்லயே இல்லாத சர்ச் ஒன்னு இருந்துச்சுல்ல, அந்த சர்ச்சு கூடங்க இங்க புது புலிவோட ஜொலிக்குது. என்னடா நடக்குதுன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஹீரோவுக்கு அடுத்த ட்விஸ்ட். ஹீரோவோட உலகத்துல இதே சர்ச்சு சம்பந்தமா நோட்டீஸ் ஒன்னு அடிக்கப்பட்டுச்சு. அந்த நோட்டீஸ்ல இருந்த ஃபாதர் 3 வருஷத்துக்கு முன்னாலே கேன்சர்ல இறந்து போயிருந்தாருல்ல. இறந்த அவரை இந்த உலகத்துல ஹீரோ நேரா பார்த்ததும் பேச்சே வரல. என்னாச்சு மைசன், எதுவும் பிரச்சனையா, ஃபாதரோட உதவி எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு அவர் என்னமோ கூலாதான் பேச்ச போடுறாரு. நீதாயா என் பிரச்சனையே, உன்னை எப்படி உயிரோட பார்த்தன்றதுனால தான் எனக்கு அல்லே ஹால உடியான்னு அங்கிருந்து தப்பிச்சு ஹீரோ ட்ராக்குள்ள ஓடி வராரு. அப்ப யாரோ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே வராங்க. அவங்க ஹீரோவை பார்த்து
துப்பாக்கியை நீட்ட ஹீரோ மட்டும் என்ன தக்காளி தொக்கா. ஹீரோவும் பதிலுக்கு அந்த யாரோவை பார்த்து துப்பாக்கியை நீட்ட இருட்டுக்குள்ள இருக்க அந்த யாரோவோட முகத்தை காட்டினா ட்விஸ்ட். யார் எதிர்பார்த்து ஹீரோ ட்ரெயின்ல ஏறினாரோ அங்க அவ கிடைக்கலனாலும் இங்க கிடைச்சிட்டா. ஹீரோயினுக்கு முன்னால துப்பாக்கியோட இருட்டுக்குள்ள நிக்கிறது ஹீரோயின் தாங்க. ஹீரோவோட உலகத்துல ஹீரோயின் செத்து இருந்தாலும் இது பேரலல் வேர்ல்டு. இங்க ஹீரோயின மாதிரியே ஒரு இருப்பாள்ல. ஹீரோ தேடி வந்தவளையே ஹீரோவை பிடிக்க துப்பாக்கியோட நிக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. எங்கேயோ இருந்த ஹீரோ இங்க வந்து மாட்டிக்கிட்டாரு. இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நினைச்ச பொண்ணையும் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, இதுக்கு முன்னால இந்த உலகத்துல இருந்த மிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் போக போக பாத்துருவாங்களா? சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.